இப்போ வந்து மேம் இப்போ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நிறைய டேரக்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என் படத்தை தேட்டரில் போனால் என் படத்தை சென்சார் மூலிமா கொன்று வருது, எனக்கு நான் ஓடிடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சென்சாரில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, அதுவே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு லெவலுக்கு ஸ்க்ரீன் பண்ணி இதை வந்து தேட்டர் ரிலீஸ்க்கு அப்ரூவல் பண்ணுறோம். பட் ஆனால் ஓடிடியில் அவங்க அப்படியே ராவாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓடிடிக்கு சென்சார்ன்றது கண்டிப்பாக வரும். அது எஸ் வரும். அது வந்து போயிட்டு இருக்குதான். இன்னும் அது வந்துச்சுன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் செய்கிற வேலையை கொஞ்சம் திருப்தியாக செய்ய முடியும். ஏன்னா இப்போ என் பசங்களே என்ன கேட்பாங்க, நீ கட் பண்ணினா நான் ஓடிடியில் பார்த்துக்கிறேன்னு வாங்க. அதனால போகும்போதே சொல்லுவாங்க, எதையும் கட் பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாதீங்கன்னு வாங்க. நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக ரூல்ஸ் படி ஏதாவது கெட்ட வார்த்தை இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னுவேன். நீ கட் பண்ணால் நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிறோன்னு வாங்க.